வணக்கம் டிடி தமிழ் நேயர்களே. இயல்முறை சிகிச்சை மருத்துவத்தில் நாம் வலித்தீர வழி பகுதியில் காணவிருப்பது தசை சிதைவு நோய். ஆங்கிலத்தில் இதனை மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி என்று கூறுவார்கள். மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபிக்கு ஒரு ஆராய்ச்சி பகுதியாகவே இப்போ போய்கொண்டிருக்கிறது. தசை சிதைவு நோய் என்றாலே அது மரபணு சார்ந்த நோய் என்பதை முதலில் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இது யாராவது பரம்பரையில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு இந்த மரபணுவில் உங்களுக்கு தெரியும், குரோமோசோமில் எக்ஸ் குரோமோசோம், ஒய் குரோமோசோம்னு 2 இருக்குது. இது அதிகப்படியாக எக்ஸ் குரோமோசோம் பகுதியவே அதனால் ஏற்படக்கூடிய குற்றம் அந்த பகுதியை பாதிக்கப்படும் பகுதியினால தான் இந்த கோளாறு தசை சிதைவு நோய் ஏற்படுகிறது. இந்த எக்ஸ் லிங்க்டு ரிசசிவ் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ் லிங்க்டு ரிசசிவ் டிசார்டரின் பகுதியால் இந்த தசை சிதைவு நோய் ஏற்படுகிறது. காலப்போக்கில் இந்த நோய் உள்ளவர்கள் அவர்களுக்கு தசை சூம்புதல் ஏற்பட்டு தசை வலுவிழந்து காணப்படும். அவர்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மாதிரி எல்லா தசைகளும் அவங்களுக்கு வலுவிழந்து காணப்படுவதால் தோள்பட்டை குறுகி உடம்பு ஒரு பக்கம் சாய்ந்து நடை எல்லா தசையும் சூம்புதல் காரணமாக நடை குன்றி போய் காணப்படுவார்கள். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்படி அவங்களுக்கு ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஒரு 4 வயது அப்படி தான் அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் தெரியும். நல்லா விளாண்டுட்டே இருப்பாங்க. அந்த விளாண்டுட்டே இருக்கிற குழந்தை திடீர்னு பார்த்தா என்னால் எழுந்திரிக்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கையை ஊனி காலை அப்படியே இப்படி படிக்கட்டு மாரி அவங்களோட காலையே படிக்கட்டு மாரி பயன்படுத்தி இப்படி எழுந்திரிச்சு நிற்பாங்க. அப்புறம் நெஞ்சை நிமித்திட்டு நடப்பாங்க. அதெல்லாம் அறிகுறி, அந்த குழந்தைங்களுக்கான அறிகுறி. இது கோவஸ் சைன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் எப்படி கண்டறிவோம் அப்படின்னா, கோவஸ் சைன் குழந்தைய கீழே உட்கார சொல்லிட்டு எழுந்திரிக்க சொன்னால் நாம் எப்படி சாதாரணமாக குழந்தைங்க நம்ம டக்குன்னு எழுந்திரிக்கும். பட் இந்த மாதிரி குழந்தைங்க பாதிக்கப்பட்டால் அவங்களால எழுந்திரிக்க முடியாது, கையை ஊனி எழுந்திருப்பாங்க. ஸோ இது பாசிட்டிவ் என்ற முறையில் அவர்களுக்கு கணிக்கப்பட்டு அந்த நோயினுடைய தன்மை இது பல வகைப்படும். டச்சின்ஸ் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி, பெக்கர்ஸ் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி, மயோட்டோனிக் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி, லிம்ப்-கிர்டில் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி, ஃபேஷியோஸ்கேப்புலோஹியூமரல் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி, இவ்வாறாக பல வகைப்பட்ட தசை சிதைவு நோய் இருக்கிறது. இதில் அதிகமாக காணப்படுவது எது என்றால் டுச்சின்ஸ் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி என்னப்படும் தசை சிதைவு நோய் தான். அடுத்தபடியாக அதிகப்படியாக இருப்பது பெக்கர்ஸ் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி. இவை இரண்டுக்கும் எல்லாமே ஓரளவு சிமிலராக இருக்கும். அந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே அறிகுறிகள் எல்லாமே ஓரளவு ஒத்து போயிருக்கும். பட் அவங்களுடைய தசைகளை பார்த்தோம் அப்படின்னா, அந்த கண்டசதை பார்த்திங்கன்னா அவங்க ஏதோ எக்ஸசைஸ் செஞ்சவங்க மாதிரி கண்டசதை மட்டும் கல் மாரி ஆகிடும். அப்படியே கண்டசதை கல் மாரி ஆகிடும். அது பார்த்திங்கன்னா இது மட்டும் காலினுடைய கீழ்ப்பகுதி சூம்புன மாரி ஆகிடும். பாதம் என்ன ஆகிடும், அவங்க நடக்க சொன்னாங்கன்னா அப்படியே குதிகால் அப்படியே தூக்கிட்டு இப்படி நம்பி எப்படி நடப்பாங்க. குழந்தைங்க ரொம்ப கஷ்டமாக, அதை பார்க்கவே கொஞ்சம் பரிதாபமாக இருக்கும் இந்த சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு. அந்தமாரி இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி கண்டறியலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களுடைய தொடை தசை நார்களை பிக் பண்ணி அவங்களுக்கு பயாப்சி டெஸ்ட் மூலயமா அவங்களுக்கு கண்டுபிடிப்பாங்க. அதில் அனலைசிஸ் பண்ணி ஜீன் வேரியேஷன் வச்சு அவங்களுக்கு இது பண்ணலாம். அடுத்தது சில பிளட் டெஸ்ட்லாம் இருக்குது. அந்த பிளட் டெஸ்ட்டை வச்சுட்டு சில அறிகுறிகளை நாம் கண்டறியலாம். இவர்களுக்கு எவ்வாறாக ட்ரீட்மெண்ட், இயல்முறை சிகிச்சை என்ன மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இயல்முறை சிகிச்சையில் அவர்களுக்கு தசையினுடைய இயல்பு எப்படி இருக்கும், தசையினுடைய மசில் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனுடைய இயக்கத்துக்கு தகுந்தாற்போல் அவர்களுக்கு பயிற்சி முறைகளை நாங்கள் வகைப்படுத்துவோம். இப்போ ஆரம்ப நிலையில் கொஞ்சம் நல்லா இருக்கும், நடப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஓரளவு தசை மூட்டு இயக்க பயிற்சி, தசை இயக்க பயிற்சி, தசை வலுவடுதல் பயிற்சி கொடுப்போம். சில நேரங்களில் அந்த குதிகாலெலாம் தூக்கி நடக்கும், குதிகால் கண்டசதைலாம் டைட் ஆகிடும். அந்த கண்டசதையை நாங்கள் என்ன பண்ணுவோம், நீட்சி பயிற்சின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுப்போம். அப்புறம் அவங்களுக்கு எல்லா தசைகளும் உருகி காணப்படுவதால் மூச்சு இறைப்பு நோய் வர ஆரம்பிச்சிடும். மூச்சு சோர்வடையும். அவர்களுக்கு மூச்சு பயிற்சி, ஸ்பைரோமீட்டர் கொண்டு மூச்சு பயிற்சி கொடுப்போம். அவங்களுடைய வேலையை செஞ்சுக்கிற மாதிரி சில வேலைகளை ஈஸியாக அமைச்சிக்கிற மாதிரி நாங்கள் சில டெக்னிக் சொல்லிக் கொடுப்போம். இதன் மூலம் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ளுமாறு சில பயிற்சி முறைகள், இதுக்குன்னு மல்டி டிசிப்ளினரி டீம் இருக்குது. அவர்களுடைய அமைப்பின் கீழ் இந்த மாதிரி நோயாளி குழந்தைகளுக்கு அவர்களுக்கு புனர்வாழ்வு கொடுக்கப்படுகிறது. அடுத்த நிகழ்வில் நாம் வேறொரு நிலையை பற்றி அறிவோம். நன்றி, வணக்கம்.